அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வீரம் செறிந்த போராட்டங்கள் மற்றும் மகத்தான தியாகங்களின் ஒரு வரலாறாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் இந்த மண்ணில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கண்ணும் கருத்துமாக கட்டி எழுப்பிய தலைவர்கள் ஏராளம் ஏராளம். அவர்களுடைய வியர்வையாலும் அவர்களுடைய குருதியாலும் உயர்ந்து நிற்கின்ற இயக்கம் இந்த இயக்கம். மாபெரும் தலைவர்களின் அணிவரிசை கொண்ட இயக்கம் இது. அந்த வரிசையில் முன்னணியில் பல தலைவர்கள் நிற்கிறார்கள். அதில் நம் நேசத்துக்குரிய தோழர் PC ஜோஷி அவர்கள் ஒருவர். அவருடைய நினைவு நாள் இன்று. அவரை பற்றிய ஒரு சிற்றுரையைத்தான் இன்றைக்கு உங்களிடையே தருவதற்காக நான் வந்திருக்கிறேன். இள வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு வந்தவர். லாகூர் சதிவளத்திலேயே ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு அவர் தண்டனையை அனுபவித்த ஒரு அபூர்வமான ஒரு தலைவர். 1934 முதல் 1948 வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக திறம்பட செயல்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் PC ஜோஷி அவர்கள். பிரிட்டிஷ் அடக்குமுறை அந்த காலனி காலத்தில் கட்சிக்கான கட்டமைப்புகளை கச்சிதமாக கட்டி எழுப்பியவர். வர்க்க அமைப்புகளை மட்டுமல்ல, வெகுஜன அமைப்புகளை மட்டுமல்ல, பண்பாட்டு அமைப்புகளையும் இந்த மண்ணில் உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் தான் PC ஜோஷி அவர்கள். இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக இருந்து உருவாக்கிய ஒரு உன்னதமான தலைவர் தான் PC ஜோஷி. அன்றைக்கு அவர் பொறுப்பெடுக்கின்ற போது 1934 கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை என்பது அகில இந்தியாவிலும் வெறும் 500 மட்டுமே. ஆனால் 1938 1948 அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தூக்கி எறியப்பட்ட போது கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை என்பது 90,000 உயர்ந்து நின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர், இயக்கங்களை உருவாக்கியவர், மனிதர்களை உருவாக்கியவர், தோழர்களை உருவாக்கியவர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதர் தான் PC ஜோஷி அவர்கள். அவருடைய நினைவு நாள் தான் இன்று. தேச விடுதலையினுடைய சாராம்சத்தை நன்கு உணர்ந்தவர். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம், அந்த காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தியாவிலே வீறு கொண்டிருந்த சுதந்திர போராட்டத்தை, அதனுடைய முழு சாராம்சத்தையும் அவர் நன்கு உணர்ந்திருந்தார். எனவேதான் சுதந்திரம் அடைந்த போது அந்த சுதந்திரத்தை வெள்ளை முதலாளி இந்திய முதலாளிக்கு கைமாற்றி கொடுத்த ஒரு அதிகார கைமாற்றம் என்று சிறுபிள்ளைத்தனமாக அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெற்றது சுதந்திரமே, அந்நிய காலனி ஆதிக்கத்திலிருந்து பெற்ற விடுதலையே என்று தீர்க்க தரிசனத்தோடு 1947 ஆகஸ்ட் 15 மனமுவந்து வரவேற்றவர் தோழர் PC ஜோஷி அவர்கள். நாடெங்கும் சுதந்திர கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய
தலைமையகம் மும்பை மாநகரில் இருந்தது. மும்பை மாநகரில் கட்சியினுடைய தலைமையகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தவர் பிசி ஜோஷி அவர்கள். ஆனால் அந்நேரம் ஆயுதம் தாங்கிய புரட்சி மூலமாக நேரு தலைமையிலான முதலாளிய அரசை வீழ்த்திவிட்டு கவிழ்த்துவிட்டு உடனடியாக சோசியலிச ஆட்சியை இங்கே அமைத்து விடலாம் என்ற நப்பாசையோடு ஒரு அதிதீவிர இடதுசாரி நிலைப்பாட்டை அன்றைக்கு கட்சி எடுத்த போது மகத்தான தோழர் பிசி ஜோஷி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டார், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், கட்சியிலிருந்து நிந்திக்கப்பட்டார். என்றாலும் அவர் கட்சியை விட்டு வெளியே எங்கும் சென்றுவிடவில்லை. கட்சியினுடைய லட்சியத்தை எங்குமே விட்டுவிடவில்லை. அந்த அளவுக்கு அவர் மார்க்சியத்தின் மீது அந்த அளவுக்கு உயிரோடு இருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தன்னுடைய உயிருக்கு உயிராக அவர் நேசித்தவர். நாட்டு நடப்புகள், புதிய அரசாங்கம் நேருவின் தலைமையில் நாடு நடக்கிறது. ஆயுதம் தாங்கிய புரட்சியை நாடு முழுவதும் கம்யூனிஸ்டுகள் செய்கிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள். அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் சுதந்திர போராட்டத்திற்காக தங்களை தியாகம் செய்த அந்த தியாக செம்மல்கள் எல்லாம் இந்த ஆயுதம் தாங்கிய புரட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அதிதீவிர நிலைப்பாட்டின் காரணமாக நாடு முழுவதும் வேட்டையாடப்படுகிறார்கள். ஆனால் கூடிய விரைவிலேயே அந்த ஆயுதம் தாங்கிய புரட்சி என்பது அவசியமில்லாத ஒன்று, அது ஒரு அவசியமில்லாத விரயம் என்பதை கட்சியினுடைய தலைமை உணர்ந்து கட்சியை ஜனநாயக பாதைக்கு மீட்டு கொண்டு வந்தது. அப்படி மீட்டு கொண்டு வந்த போது நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் அஜய் குமார் கோஷ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். ஏனென்றால் அன்றைக்கு கட்சியை ஜனநாயக பாதைக்கு இட்டு கொண்டு வந்த தலைமையில் அவருடைய பாத்திரம் மிக முக்கியமான பாத்திரம். அப்படி புதிய சூழலில் மீண்டும் பிசி ஜோஷி அவர்கள் கட்சியிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அவர் மீது எடுத்த அந்த ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. பிசி ஜோஷி அவர்களும் தன்னை முழுமையாக கட்சி இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார், செயல்பட்டார். அவருக்கு கட்சியை தவிர வேறு எதுவும் இல்லை அவருடைய வாழ்க்கையில். படித்து முடித்து மாணவனாக ஒரு பணிக்கு கூட போகவில்லை. அவர் படிக்கின்ற காலத்திலேயே இந்த இயக்கத்தில் வந்து இணைந்த ஒரு அற்புதமான தோழர். என்றாலும் ஏற்கனவே உருவாகி இருந்த மனமாச்சரியங்கள், வன்மங்கள் அது தொடரத்தான் செய்தன. அதனுடைய விளைவாக தோழர் பிசி ஜோஷி அவர்கள் நிறைய புறக்கணிப்புகளையும் நிறைய நிராகரிப்புகளையும் சந்தித்தார். ஆனாலும் கட்சியின் மீதான தன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் நெருக்கடிகளை சந்தித்த போது அவருடைய நெருங்கிய நண்பர்களே கேட்டார்கள், ஏன் இன்னமும் கட்சிக்குள்ள இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அவரால் கட்சிக்கு வெளியே சிந்திக்கவும் முடியவில்லை, செயல்படவும் முடியவில்லை. ஏன், ஒரு கட்டத்தில் அவருடைய உடல் நலம் மிகவும் குன்றி போய் படுத்த படுக்கையாக இருந்தபோது அவருடைய மனைவியான வீராங்கனை, புரட்சி வீராங்கனை கல்பனா தத் அவர்களை சந்தித்து தோழர் பிசி ஜோஷியை விவாகரத்து செய்யுங்கள் என்று தூண்டிவிட்ட தோழர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த புரட்சி பிற மனுஷியான கல்பனா தத் அதுக்கு வசியவில்லை. தன்னுடைய கணவர் யார் என்று அவருக்கு தெரியும், தன்னுடைய லட்சியம் என்னவென்று தெரியும். யாருடைய தூண்டுதலுக்கும் இடம் கொடுக்கவில்லை. கடைசி வரையில் பிசி ஜோஷி அவர்களை கண்ணும் கருத்துமாக அவர் பேணி காப்பாற்றினார். இப்படி எல்லா விதமான தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் அனுபவித்த போதிலும் கூட கடைசி வரையிலும் தோழர் பிசி ஜோஷி அவர்கள் ஒரு விசுவாசமான கட்சி தொண்டனாகவே வாழ்ந்தார் என்பது மிக மிக முக்கியம் தோழர்கள்.
1947 தோழர் பிசி அவர்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாடு எவ்வளவு சரியானது என்பதை பின்னர் வந்த இந்திய வரலாறு தெளிவாக காட்டிவிட்டது. ஆயுதம் தாங்கிய புரட்சி என்று 1948 எடுக்கப்பட்ட இந்த நிலைப்பாடு எவ்வளவு மோசமானது, காலத்துக்கு எதிரானது, சூழ்நிலைகளுக்கு எதிரானது என்பதை இன்றைக்கு வரலாறு திட்ட தெளிவாக நிரூபித்து விட்டது. அதை போல ஒரு கம்யூனிஸ்ட் என்ற நிலையில் என்னாலும் கட்சியினுடைய லட்சியத்திற்கு புறம்பாக எதையும் சிந்திக்காத, எதையும் செய்யாத ஒரு ஒப்பற்ற தோழராக அவர் வாழ்ந்தார். ஒரு மனிதராக அவர் நம் முன்னே நிற்கிறார் இன்றைக்கும். அதுதான் தோழர் பிசி ஜோஷி அவர்கள். கட்சியினுடைய 100 நேரம் இது. இந்த நேரத்திலே கட்சியினுடைய தீர்மானங்கள், கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடுகள் நம்மை வழிகாட்டுவதைப் போலவே பிரமாதமான பிசி ஜோஷி போன்ற தலைவர்களின் வாழ்க்கையும் கூட நமக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்பதை உணர்கிறோம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி தியாகங்களை செய்தார்கள், எப்படி போராட்டங்களை நடத்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து வருகின்ற போது நமக்கு வழிகாட்டியாக அவை திகழ்கின்றன. தோழர் பிசி ஜோஷி அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நம்முடைய சமகாலத்திலும் கால பொருத்தம் உள்ளவையாக இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரை படிக்கின்றவர்கள் இதை உணர்வார்கள். இத்தகைய ஒரு அப்பழுக்கற்ற அந்த பெரும் தோழரினுடைய நினைவு நாள் இன்றைக்கு. காலங்கள் எத்தனை ஓடினாலும் பிசி ஜோஷி என்ற அற்புதமான மனிதரின் நினைவுகள் ஒரு நாளும் மங்கப் போவதில்லை. காலம் அவரை அரவணைத்துக் கொள்கிறது. இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்கள் அவரை தங்கள் நெஞ்சங்களில் ஏந்தி நிற்கிறார்கள், நடக்கிறார்கள். காலமெல்லாம் பிசி ஜோஷி என்ற அந்த உணர்வு நின்று கொண்டுதான் இருக்கும். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கின்ற வரையில், இந்தியாவில் சமூக மாற்றம் என்ற திட்டம் நம்மிடம் இருக்கின்ற வரையில் பிசி ஜோஷியினுடைய நினைவுகளும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. காம்ரேட் பிசி ஜோஷி, உங்களுக்கு எங்களின் லால் சலாம். இன்குலாப் சிந்தாபாத். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.